பரோட்டா இல்லாமல் கொத்து பரோட்டா. நீங்கள் நினைக்கலாம் சப்பாத்தி தானே. நோ, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு ஜிம்முக்கு போகிற பர்சன், டயட்டில் இருக்கணும்னு நினைக்கிற பர்சன், இல்லை அது வந்துட்டு பரோட்டா மைதா ஸோ பட் எனக்கு கொத்து பரோட்டா பிடிக்கும் அப்படின்னு இருக்கிற பர்சன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்துட்டு அயன் இருக்குது, வைட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் தெரியுதில்ல உங்களுக்கு. இது எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் அப்படியே பாயில் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடும். சமைக்கும்போது ஏதாவது பாட்டு பாடிட்டே சமைக்க பிடிக்குமா? நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். யார் இருந்தால் என்ன, யார் கேட்டாங்க, எனக்கு பிடிக்கும், நான் பாடுவேன் அப்படின்னு பாடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னமா சமையலும் சூப்பராக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் உங்களுக்கு அது ஃபீல் ஆகுமா? நம்மளை விட அந்த பக்கத்தில் இருக்கிற டிஃபன் பாக்ஸு, அவங்க கொண்டு வர சாப்பாடு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றது, டிஃபன் பாக்ஸை மாற்றிக்கிறது. எங்கள் அம்மா வைக்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். என் கசின் ஒருத்தி இருக்கா, டிஃபன் பாக்ஸை டோட்டலாக மாற்றிப்போம். எனக்கு அத்தை வைக்கிற சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு எங்கள் அம்மா வைக்கிறது பிடிக்கும். 2 பேரும் மாற்றி மாற்றி குறை சொல்லிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்காங்களா? எக், இந்த முட்டை உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துது? நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, நாட்டுக்கோழி முட்டை. அது உண்மையாக இல்லையான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி கலராக இருந்துச்சுன்னா நாட்டுக்கோழி முட்டை. எக்கு போட்டாச்சு. நம்ம சாப்பிட்றத விட நம்ம செஞ்சு கொடுத்து ஒருத்தவங்க சாப்பிடும்போது அவங்களோட நம்மக்கிட்ட அவங்க நல்லா இருக்கு இல்லை சொல்கிறாங்கன்றதை எடுத்து சாப்பிடும்போது அவங்க ஒரு ரியாக்ஷன் தருவாங்க, அவங்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தருவாங்க. அதை பார்க்கும்போது சோல் சாட்டிஸ்ஃபைடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, பொடி மாஷ் ரெடி. மசாலா ஆட் பண்ணலாமா? மசாலோட பேரில் சேர்ந்து ஒரு வாசனை வருதுங்க. சில்லி ஆட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கலர்னால் செம்மையாக வந்துடுங்க. என்ன லாஜிக்கே தெரியாது. நானும் எங்கள் அண்ணனும் அப்படி தான். அவனுக்கு ஃபிஷ்ஷு பிடிக்காது, ப்ரான் பிடிக்கும். மட்டன் பிடிக்காது, மட்டன் சுக்கா பிடிக்கும். நான் எப்படின்னா எனக்கு பாயில் பண்ண எக் பிடிக்காது, நான் ஹாஃப் பாயில் பிடிக்கும். இந்த மாதிரி காம்பினேஷனில் உங்களுக்கு யாராவது தெரியுமா? தெரிஞ்சால் டேக் பண்ணுங்கள். ரெடிங்க. வேணுமா? ரெடிங்க. எப்படி இருக்குது? ரொம்ப முக்கியமான விஷயம், முடித்த உடனே க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நம்ம என்ன தான் சும்மா பார்க்கவே கூடாதுன்னு நினச்சா கூட மூஞ்ச பார்த்தாலே என்ன இருக்குன்னே தெரியல, அப்படி ஒரு சிரிப்பு. மூஞ்ச பார்த்தாலே என்னால் சிரிப்பு அடக்க முடியாது. அவளும் சிரிப்பா, நானும் சிரிப்பேன். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டால் நீ சிரிச்சு இல்லாதான் சிரிச்சேன்னு சொல்லுவாள். இப்படி தான் இருக்கும் எங்களுக்கு. நல்லா இருந்தது. ஆனால் அப்படியே இங்கே பார்க்கும்போது ஆனால் இன்னமும் அந்த பாண்ட் இல்லை, அது அப்படியே இருக்கும். டேஸ்ட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வாய் உங்களுக்கு தான். சூப்பர் டி. நான் சாப்பிட்டு முடிக்க லேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வெசல் வாஷிங் வேறு இருக்குது. நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்தி ஃபார் எவர். டேக் கேர். பை பாய்.